ஹாய் கைஸ், வெல்கம் டு வான்சிறகல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து காடை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது போக செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு இரும்பு வடைச்சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ சேர்த்து அது பொரியவும் ஒரு பவுலில் 3/4 பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக நம்மளுக்கு தொக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்கடுத்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் இஞ்சியும் பூண்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறமா இன்றைக்கி நான் 4 காடை தான் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். குழந்தைங்களுக்கு சிக்கன் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி காடை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சிக்கன் சாப்பிட்றது குறைஞ்சிரும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், காடை வதங்கவும் எந்த கலருக்கு மாறி இருக்குன்னு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம், பொடிசாக கட் பண்ணி. இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம காடை தொக்குக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. அதுக்கடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். காஷ்மீரி சில்லி உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனி மிளகாய் தூளே 2.5 டேபிள் ஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கலக்கவும் அதோட கலரே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இன்னொருக்கா நல்லா பரட்டி விட்டுறலாம். பரட்டி விட்டுட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து காடை கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்கும் போது காடை நல்லாவே சாஃப்டாக வெந்து நம்மளுக்கு கிடைக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் தயிர் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லிட்டு போட்டு மூடி 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். 8லேருந்து 10 நிமிஷம் வேகும்போது நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ ஊடால ஒரு 3லேருந்து 4 தடவை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு காடை தொக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த பதமே போதும் அப்படின்னா இதோட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிரேவி போட்டு சாதத்தில் பிரட்டியும் சாப்பிடலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி தொக்கு மாதிரி தான் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு பிரட்டி விடுங்க. லிட்டு போட்டு மூட வேண்டாம். இந்த மாதிரி பிரட்டும் போது நம்மளுக்கு தொக்கு வந்து சூப்பராக கெட்டியாக அழகாக நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். இப்போ இந்த காடை தொக்கை மேலும் இன்னும் டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டிலே நான் ரெடி பண்ண நெய் தான். எந்த ஒரு நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலும் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணும்போது அதோட மனமும் சுவையும் இன்னுமே தூக்கலாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது கூடவே கஸ்தூரி மெத்தியும் கொஞ்சம் கசக்கி நம்ம சேர்த்துக்கிடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு அட்டகாசமான காடை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வான்சிறகல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.